ஆத்ம வணக்கம். உங்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னடா வெற்றி பாண்டிய இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு இப்படி உட்காந்துக்கான தாடியெல்லாம் வந்துட்டுன்னா இதுதான் என்னுடைய நிரந்தரமான உடையாக வரப்போகுது. ஏன்னா சிவானந்த பரமஹம்சன் சொல்லிட்டு மிகப்பெரிய சித்தர், அவரை அவருடைய வழி, அவருடைய கட்டளைகள்லாம் அதெல்லாம் பின்பற்றி நான் தன்னுள்ளேயே எப்படி இறைவனை நம்ம காணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் எனக்குள்ள நான் தேடிக்கிறதுக்காண்டி அவருடைய வழியை நான் பின்பற்றிட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த உடை, இந்த இது நான் ஆபீஸ் போயிட்டு வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் இந்த உடையில தான் இருப்பேன். அதனால இது வெள்ளை உடை சாதாரண கதை. எங்க அப்பா எப்படி இருந்தாரு, வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை தான் இருப்பாரு, அந்த மாதிரி அவ்வளவுதான். நான் சட்டை போடுறதுல இங்க வீட்டுல இருப்பேன், ஒரு துண்டு ஒரு வேட்டி அவ்வளவுதான். சரி, இதை விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு வீரனாறு கோயில் மண்டல பூஜை வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு, நீங்க எல்லாரும் பார்த்துருக்கீங்க. அது ஏன் நான் இப்ப போட்டேன்னா, நான் நினைக்கிறது என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம ஊர்ல இப்பதான் எல்லா பேரும் இப்ப இருக்கிற இளைஞர்கள் எல்லா பேருமே அவ்வளவு அன்பா பாசமா ஒற்றுமையா இருக்கிறீங்க. அதை பாக்குறப்ப எங்களுக்கு நான் வருத்தப்படுறேன். நான் என்னுடைய நண்பர்கள் தான் சின்ன விஷயம் இருந்தப்போ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒற்றுமை இல்லை. எல்லா பேரும் சண்டை இருக்கும், அந்த தெருவுக்கு சண்டை அப்படின்னு எல்லாம் இருக்கும். அதெல்லாம் இல்லாம இப்ப நல்லா இருக்கணுமா, அதை நினைக்கிறப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. அதனால இந்த வீடியோல இருக்கிற இந்த விஷயத்த அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒற்றுமையா செஞ்சு எல்லா பேருமே சேர்ந்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிச்சு. நமக்குள்ள இருக்கிற சண்டை இப்பதான் சண்டை இல்லை, பரம்பரையா எல்லா பேரும் சண்டை போட்டிருக்கோம். மிகப்பெரிய சண்டையெல்லாம் போட்டுட்டு இந்த வழி அந்த வழியெல்லாம் பிரிச்சிருக்கோம். திரும்ப எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கோம். திரும்ப யாராவது உடம்பு முடியாதோ நம்ம தெருவில் இருக்கோம், அத்தனை பேர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை காப்பாத்திருக்கோம். இது சண்டை வம்புங்கிறத பார்க்காம செஞ்ச செயல்கள்லாம் இருக்கு. அதனால நம்ம எல்லா பற்றியுமே அன்புங்கிறது மிக சிறப்பாக இருக்கு நம்ம ஊர்ல. இப்ப எல்லா பேருமே அதே நோக்கத்துல எல்லா பேரும் நம்ம உறவினர்கள், நண்பர்கள், நம்ம சித்தப்பா, நம்ம பெரியப்பா, நம்மளுடைய ஊருக்காரங்க. நான் என்ன நினைப்பேன்னா, நம்ம ஊர்ல நான் சாப்பிடாத வீடே கிடையாது. எனக்கு உதவி பண்ணாதவங்க யாருமே இல்ல ஊர்ல. எல்லாமே எனக்கு உதவி பண்ணிருக்காங்க. நான் படிக்கிறதுக்கு சரி, நான் சாப்பிடுறதுக்கு சரி, அவங்க எல்லா வகையிலும் என்னுடைய ஆத்மா இருக்கிற வரைக்கும் நான் அவங்கள மறக்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்கிட்ட இருக்கு. அந்த மாதிரி நம்ம எல்லா பேருமே நினைச்சோம்னா நமக்குள்ள இருக்கிற சண்டை, நமக்குள்ள இருக்கிற சச்சரவு, இது எல்லாருமே தீர்ந்து நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து, நீ தான் தெரியாது, நான் பெரியாரு கிடையாது, நீ என்ன என்னோட சேரு, நீ என்ன என்னோட பேசுங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இல்லாம விட்டுட்டு நம்ம திரும்ப எல்லா பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஊர்ல இருக்கிற கோயில் நம்ம நம்ம கும்பிட்டோம்னா இறைவனுடைய அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். நம்மளும் எல்லாருக்கும் நினைப்போம். நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் அதை பின்பற்றி அவங்களும் ஒற்றுமையா இருப்பாங்க. அதனால இந்த நேரத்துல நான் உங்கள்கிட்ட நேரடியா சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சாயம் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் அதை முடிச்சு நான் உங்களுக்கு என்னுடைய இந்த தாழ்மையான வேண்டுகோளை நீங்க எல்லாரும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும். நான் பெரிய ஆள் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆளு. நான் இந்த விஷயத்த சொல்லணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. இருந்தாலும் என்னுடைய மனதில் உள்ள என்னங்கிறத நான் எல்லாத்தையும் சொல்லிடுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோல நான் பேசியிருக்கேன். நீங்க எல்லாம் இதை கேட்டதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா அன்பா இருப்போம், நம்ம நினைக்கிறது கண்டிப்பா நடக்கும். எல்லா பேரும் ஆத்மா